அனைவருக்கும் வணக்கம். நான் அசோக் ராஜ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, 2 யூபிஎஸ் சிஸ்டம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, ஏதாவது பர்டிகுலர் யூபிஎஸ்சில் வந்துச்சு, இல்லை 2 யூபிஎஸ்லையுமே வந்ததுன்னா எப்படி இந்த பேரலல் சிஸ்டம் யூபிஎஸ் பேரலல் சிஸ்டம் பிஹேவ் பண்ணும் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் அந்த வீடியோ. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா யூபிஎஸ் நீங்கள் 2 or 3 or 4 5 எப்படி வேணாலும் நீங்கள் பேரலல் பண்ணிக்கலாம். பட் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஈஸியாக ரொம்ப புரியறதுக்காக 2 யூபிஎஸ் சிஸ்டம் பேரலல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, UPS 1 and UPS 2 both are in parallel. ஓகே, இப்போ ஒரு பர்டிகுலர் யூபிஎஸ்சில் இப்போ லோடு எப்படி ஷேர் ஆகிட்டு இருக்குன்னா, இப்போ ஒரு 50% லோடுன்னு வச்சுக்கோங்களேன். UPS 1ல் ஒரு 25%, UPS 2ல் ஒரு 25%, இப்படி தான் லோடு ஷேர் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ உங்களுக்கு தெரியும் யூபிஎஸ்சில் ஒரு பர்டிகுலர் இதில் இன்வெர்டர் செக்ஷனில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா, இன்வெர்டர் செக்ஷன் போது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் வரும். மாடலர் யூபிஎஸ்ஸாக இருந்தால் நிறைய இன்வெர்ட்டர்ஸ் இருக்கும், ஏன்னா நிறைய மாடல்ஸ் இருக்கும். அப்போ ஒன்றுமே ஒரு இன்வெர்ட்டர் மாதிரி தான். ஐ மீன் ஒரு சின்ன சின்ன மாடலுமே ஒரு குட்டி யூபிஎஸ் மாதிரி தான். ஸோ நீங்கள் நினச்சிக்கிங்க, இமேஜின் பண்ணிங்க, எல்லா இன்வெர்ட்டர் செக்ஷன்லையுமே எல்லா மாடல்லுமே பவர் மாடலில் இருக்கிற ஒரு இன்வெர்ட்டருமே ஃபால்ட் ஆகுது அப்படின்ற சினரியோவில், இல்லை அந்த ரெக்டிஃபையர் செக்ஷன்லேயே மெயின் செக்ஷனில் ரெக்டிஃபையர்லேருந்து உங்களுக்கு அவுட் வரும்ல, அதில் ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்ற சினரியோவில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இதில் இருக்கிற இந்த UPS 1ல் இருக்கிற அந்த 35% லோடு ஆட்டோமேட்டிக்காக வித்தவுட் எனி லோட் ட்ரான்ஸ்ஃபர் UPS 2க்கு மூவ் ஆகும். சரிங்களா? அப்போ இன்வெர்ட்டர் ஒரு பர்டிகுலர் யூபிஎஸ்சில் இன்வெர்ட்டர் செக்ஷனில் ஏதாவது பிரச்சனை ஃபால்ட் ஆகுது அப்படின்ற சினாரியோவில் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா, மாடலர் யூபிஎஸ்சில் நல்லா புரிஞ்சுங்க, மாடலர் யூபிஎஸ்சில் ஒரு இதில் இன்வெர்ட்டர் செக்ஷன், ஒரு பவர் மாடலில் ஒரு இன்வெர்ட்டர் செக்ஷன் ஃபால்ட் ஆகுதுன்னா, அந்த பவர் மாடலுக்கு லோடு மற்ற பவர் மாடலுக்கு லோடுக்கே ஐசோலேட் பண்ணிவிடும். நான் சொல்கிற சினாரியோ என்னென்னா ஒஸ்ட் சினாரியோ, எல்லாமே ப்ராப்ளம் ஆகுது, இல்லை அந்த செக்ஷன்லேயே ப்ராப்ளம் ஆகுது அப்படின்ற சினாரியோவில் இன்வெர்ட்டர்லேருந்து எதுவுமே உங்களுக்கு டிசி ஏசியை கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு அடுத்தது அவுட்புட்டுக்கு போகல அப்படின்ற சினாரியோவில் இங்கே இருக்கிற UPS 1ல் இருக்கிற 25% லோடு UPS 2க்கு மூவ் ஆகும். இது ஒரு யூபிஎஸ்சில் இருக்கிற இன்வெர்ட்டர் ஃபெயில் ஆச்சுன்னா. செகண்டு, 2 செக்ஷனில் இருக்கிற இன்வெர்ட்டருமே உங்களுக்கு ஃபெயில் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு இன்வெர்ட்டர் செக்ஷன் ஃபெயில் ஆச்சுன்னா இங்கே இருக்கிற லோடு அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். 2 இன்வெர்ட்டர் செக்ஷனுமே ஃபெயில் ஆச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களோட யூபிஎஸ் ஸ்டாட்டிக் பைபாஸ் மோட் போயிடும். சரிங்களா? உங்கள் யூபிஎஸ் ஸ்டாட்டிக் பைபாஸ் மோடுக்கு போயிடும். ஸ்டாட்டிக் பைபாஸ் மோடுக்கு போயிட்டு அங்கேயும் லோடு ஷேர் ஆகும், ஷேர் பண்ணிக்கும். இதில் ஒரு 25%, இதில் ஒரு 25% அப்படின்றத லோடு ஷேரிங் அங்கே நடக்கும். ஒரு இன்வெர்ட்டர் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் யூபிஎஸ்சில் இருக்கிற அந்த லோடு ரெண்டாவது நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற யூபிஎஸ்க்கு வந்துடும். 2 செக்ஷனில் இருக்க 2 யூபிஎஸ்லையுமே இன்வெர்ட்டர் செக்ஷன் ஃபால்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் பைபாஸ் மோடு உங்களுக்கு போயிடும். நல்லா புரிஞ்சுங்க, ஒரு யூபிஎஸ்சில் ஒரு பர்டிகுலர் யூபிஎஸ் ஸ்டாட்டிக் பைபாஸ் ஆகும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டபுள் கன்வர்ஷன் மோடில் யூபிஎஸ் நார்மலாக ஒர்க்கிங் ஆகும், போகவே போகாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ரா பவர் ஸ்டாட்டிக் பைபாஸ்னால் நம்ம பொதுவாக சில இடத்துல ஹாட் ஸ்டாண்ட் பை கொடுத்துருப்பாங்க, ஆனால் ரொம்ப ரேர் அதெல்லாம் கொடுத்துருக்கிறது. சில பேர் யூபிஎஸ்க்கான இன்புட் ரா பவர் இருக்குல்ல, அந்த ரா பவர் தான் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னும் போது ரா பவருடைய வோல்டேஜ் லெவல் பார்த்திங்கன்னா 225 to 240 அப்படின்ற சினாரியோ வரும். ஆனால் கண்டிஷன் யூபிஎஸோட அவுட்புட்டில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 229 to 230 இருக்கும். ஸோ அந்த வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ரெண்டுமே அட் ஏ டைமில் ஆன் ஆக முடியாத அளவுக்கு உங்களுக்கு அங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லாஜிக்லாம் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் அதையும் மீறி நீங்கள் ஆன் பண்ண முடியும். எப்படி தெரியுங்களா? ஸ்டாட்டிக் பைபாஸ், நாட் ஸ்டாட்டிக் பைபாஸ், மெயின்டெனன்ஸ் பைபாஸ். ஸோ மெயின்டெனன்ஸ் பைபாஸ்க்கு ஒரு சுவிட்ச் தான் இருக்கும். திடீர்னு யூபிஎஸ் ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு யூபிஎஸ் அங்கே ரன் ஆகிட்டே இருக்குது, திடீர்னு நீங்கள் உங்களுடைய மெயின்டெனன்ஸ் பைபாஸ் சுவிட்சை நீங்கள் தவறுதலாக நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டெட் ஷார்ட் ஆகும். உங்கள் யூபிஎஸ்சில் எனி பிரச்சனைகள், அந்த அவுட்புட் செக்ஷனில் இல்லை எங்கேயாவது பிரேக்கர் ட்ரிப் ஏதாவது ஒரு இஷ்யூ நடக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணவே கூடாது. எப்பவுமே 2 யூபிஎஸ் யூபிஎஸ் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் செக்ஷன் ஃபால்ட் ஆச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அடுத்த யூபிஎஸ் ஹெல்த்தி யூபிஎஸ் எங்கே இருக்கும் அங்கே போகும். 2 இன்வெர்ட்டர் செக்ஷனுமே ஃபால்ட் ஆச்சுன்னா ஸ்டாட்டிக் பைபாஸ் போகும். ஸ்டாட்டிக் பைபாஸில் இருக்கும் போது திடீர்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்வெர்ட்டர் நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பி ஸ்டாட்டிக் பைபாஸ் மொத்த லோடுமே எந்த இன்வெர்ட்டர் செக்ஷன் நல்லா இருக்கோ அங்கே மாறி வந்துடும். கரெக்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ உங்களுக்கு இந்த 2 விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதாவது இன்வெர்ட்டர் செக்ஷன் ஃபால்ட் ஆச்சுன்னா ஸ்டாட்டிக் பைபாஸ் மோடு போகுதுன்னு. இதில் மெயின்டெனன்ஸ் பைபாஸ்னு சொன்னால அது எப்போ நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஸ்டாட்டிக் பைபாஸில் யூபிஎஸ் போயிடுச்சு. பட் ஏதாவது ஒரு யூபிஎஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஐசோலேட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற செக்ஷன்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும், இல்லை அதை வெரிஃபை பண்ணணும் அப்படின்ற சினாரியோவில் நீங்கள் என்ன பண்ணலாம், மெயின்டெனன்ஸ் பைபாஸ் மோடில் போட்டுட்டு யூபிஎஸ்ஸை மெயின்டெனன்ஸ் பைபாஸ் மோடில் போட்டுட்டு உங்களுடைய ஒர்க்கை பார்க்கலாம். ஆனால் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஷட் டவுன் எடுக்கணும்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த யூபிஎஸ்ஸோடைய அவுட்புட் பேனல் இருக்குது தெரியுங்களா? இப்போ யூபிஎஸ் அவுட்புட் போகும். அந்த அவுட்புட் பேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் பைபாஸ்னு வச்சுருப்பாங்க. அதாவது மெயின் ரா பவர் அங்கே வந்துடும். அதாவது நீங்கள் யூபிஎஸ்சில் மெயின்டெனன்ஸ் பைபாஸ் மோடில் போட்டுக்கிட்டு திருப்பி அந்த சூப்பர் பைபாஸையும் நீங்கள் ஆன் பண்ணி
அப்படியே வந்து நீங்கள் இந்த யூபிஎஸ் வந்து கம்ப்ளீட் ஷட் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ரா பவர்லேயே உங்கள் பவர் சப்ளை போயிட்டுருக்கும். வேணும் அப்படின்னா உங்களுடைய ஈபிக்கு பதிலாக நீங்கள் வந்து டிஜியை வந்து அங்கே சேஞ்ச் ஓவர் பண்ணி நீங்கள் ஒரு ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு இதை நீங்கள் ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு எந்த வித அன்இன்டரப்டட் யூபிஎஸ் எதுக்கு அன்இன்டரப்டட் பவர் சப்ளைக்கு தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ நீங்கள் வந்து இந்த சினாரியோ சப்போஸ் யூபிஎஸ்ஸே உங்களுக்கு வந்து நீங்கள் கன்வெர்ட் 2 யூபிஎஸ்மே நீங்கள் எடுக்கணும் அப்படின்ற சினாரியோவில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல வந்து ஸ்டாட்டிக் பைபாஸ் மோடு போடணும். யூபிஎஸ் 2 யூபிஎஸ்மே ஸ்டாட்டிக் பைபாஸ் மோடு போடணும். அப்புறம் அதை அப்படியே மெயின்டெனன்ஸ் பைபாஸ் மோடுக்காக மாற்றணும். மெயின்டெனன்ஸ் பைபாஸ் மோடுக்காக மாற்றி யூபிஎஸ் அவுட்புட் பேனலில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு யூபிஎஸ்ஸே இல்லைன்னா உங்கள் சோர்ஸ் லைவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ சில இடத்துல சூப்பர் பைபாஸ் கான்செப்ட், சில இடத்துல மெயின் ரா பவரில் ஒரு ஏசிபி போட்டு கொடுத்துருப்பாங்க, அதான் சூப்பர் பைபாஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் வந்து கொடுக்கணும். பட் இதெல்லாம் கொடுக்கும்போது இது எல்லாமே ஒரே டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரதா இருக்கணும். ஓகேங்களா, அதை நான் வச்சுக்கிங்க. ஏன்னா நீங்கள் இங்கேருந்து மெயின் ரா பவர் ஒரு சோர்ஸ், வேறு ஏதாவது டிரான்ஸ்ஃபார்மர் ரா பவர் சோர்ஸ் அப்படி எல்லாமே ஒரே பேனல் கீழே. இப்போ உங்களுக்கு மெயின் இன்புட் பேனல் இருக்குன்னா மெயின் இன்புட் பேனல் எல்லாமே ஒரே சோர்ஸ்லேருந்து வரதா இருக்கணும். ஸோ ஒரே சோர்ஸ்லேருந்து வர மாதிரி இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. எல்லாமே சிங்க் ஆகிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வித்தவுட் இன்டரப்ஷன் நீங்கள் யூபிஎஸ் பிரேக் டவுன் ஏதாவது நீங்கள் அட்டன் பண்ணாலும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய என்டையர் லோடு நீங்கள் டிஜியில் வந்து கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு சின்ன கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு இன்வெர்டர் ஃபெயில் ஆச்சுன்னா எப்படி இருக்கும், 2 இன்வெர்டர் ஃபெயில் ஆச்சுன்னா எப்படி இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பைபாஸ் மோட் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுவீங்க, சூப்பர் பைபாஸ்னால் என்ன, சூப்பர் பைபாஸ்னால் ஒன்றும் நீங்கள் மெயின் ரா பவர் எடுத்துகிட்டு வந்து உங்களோட யூபிஎஸ்லாம் ஐசோலேட் பண்ணிவிட்டு ஜென்ரலாக வந்து உங்களோட லோடை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணுறது தான் அந்த சூப்பர் பைபாஸ்ன்ற ஒரு கான்செப்ட் வச்சுருப்பாங்க. அது கீ சிஸ்டம் மாதிரி வச்சுருப்பாங்க. எலக்ட்ரோ மெக்கானிக்கல் லாக் கீ சிஸ்டம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ எலக்ட்ரிக்கலி இது ரெண்டுமே வந்து ஸ்டாட்டிக் பைபாஸில் போகணும். ஸ்டாட்டிக் பைபாஸில் போனால் தான் அந்த கீ வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி வரும். அப்புறம் அந்த கீ எடுத்து நீங்கள் அந்த மெயின் சூப்பர் பைபாஸுக்கான அந்த ஏசிபி இருக்கும்ல, அதை நீங்கள் ஆன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் தான் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் வந்து ஏதாவது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து யூபிஎஸ் ரிலேட்டட் அண்ட் அதர் சில்லர் ரிலேட்டட் இன்னும் அதர் கிரிட்டிக்கல் எக்யூப்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பாய், ஹேவ் எ நைஸ் டே.